ஆண்டவர் நல்ல தெய்வம். ஹல்லேலூயா. மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? பக்கத்தில் வச்சவங்க என்ன செய்வான் மனுஷன்? Turn to the person next to you and say, what will man do? What can man do? மனுஷன் மண் ஐயா, மண். Man is just a soil. என்ன சந்திருக்கிற இன்றைக்கு சேர்த்தா நாளைக்கு பால். ஆண்டவர் ஜீவன் உள்ள தேவன். Our God is a living God. ஆமென். ஒன்றும் செய்ய முடியாது. 3 மினிட்ஸுக்கு இந்த பிரெத் சுவாசத்தை ஹோல்ட் பண்ணிடலாம் மனுஷனால. Man can't even hold his breath for 3 minutes. போய் சேர்ந்துருவான். We'll just go. அவ்வளவு ஃப்ரெஜைலான, அவ்வளவு வீக்கான ஆக்கள் நாங்கள். This is how fragile and weak we are. நான் வாயை திறக்க விட்டேன். But when we open up our அவங்கள்ட்ட mouth, ஒன்றும் செய்யலாது, ஒன்றும் செய்யலாது. கல்லு தடைக்கு கீழே விழுந்து இதில் அடிபட்டால் எல்லாம் போயிடும். if we trip over a stone and hit our head here, everything's gone. உங்களோட பேரை நீங்கள் மறந்துடுவீங்க. You won't even remember your own name. அவ்வளவு வீக்கான ஆக்கள் மனுஷங்க. This is how weak human beings are. எப்போவுமே ஹம்பிளாக இருக்கணும். We should always be humble. ஆடக்கூடாது. We must never dance. ஹம்பிளாக இருக்கணும். We must be humble. ஆண்டவருக்கு முன்பாக ஹம்பிளாக இருக்கும். We must be humble before God. மற்ற மனுஷனுக்கு முன்பாக ஹம்பிளாக இருக்கும். Before other human being, we must be humble. ஆண்டவர் பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார். God is against the proud. 100 பேரோட விபச்சாரம் செய்த மனுஷனுக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறன்னு வேதம் சொல்லல. Bible does not say God is against the prostitute for hundreds. 10 பேரை கொலை செய்தவனுக்கு எதிர்த்து நிற்கிறன்னு பைபிள் சொல்லல. Bible does not say God is against a murderer who murdered 10. பெருமை உள்ளவனுக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார். But God is against the proud. ஆண்டவர் எதிர்த்து நின்றா சாம்பலாயிரும். If we stand against God, we'll just turn into ashes. மற்றவர்களை எங்களை விட தாழ்மையாக பார்ப்பது பெருமை. When we look down on others, that's pride. ஒருவரை மன்னிக்க முடியாம நான் தான் சரியென நிரூபிப்பது பெருமை. Not being able to forgive others, thinking that I am right, that's proud. மன்னிக்க முடியாம நீங்க கஷ்டப்படுறீங்களா, பெருமை தான் பிரச்சனை. If you're struggling to forgive someone, that's proud. That's the problem. நான் மற்றவங்களோட கொஞ்சம் பரவாயில்ல போல என்று யோசிக்கிறீங்களா, பெருமை. If you're thinking that you're better than somebody else, that's proud. ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார். God is against that. அடங்கணும். We must பக்கத்துல வந்து சொல்லுங்க, submit. அடங்கணும். We must submit. அடங்கணும். We must submit. அப்பானையா வாழ முடியும். Then only we can live. அடங்கணும். We must submit. ஆண்டவர் புகைச்சி போட்டுருவார். God will just make us into smoke. என்ன நடந்ததுன்னு தெரியாது. No one will know what happened. தாழ்மையா இருக்கும். We must be humble. தாழ்மை உள்ளவனுக்கு ஆண்டவர் கிருபை அளிக்கிறார். God is gracious to those who are humble. கிருபை தான் வாழ வைக்குது. This grace makes us live. பெருமை பாராட்டாதீங்க. Never speak proudly. பணம் இருக்கா, நல்லது, பெருமை பாராட்டாதீங்க. If you have money, it's good, but don't be proud. நல்லா படிச்சிருக்கீங்களா, நல்லது, பெருமை If பாராட்டாதீங்க. you're well educated, that's good, then don't be proud. டெஸ்லா கார் ஓடுறீங்களா, நல்லது, பெருமை பாராட்டாதீங்க. If you drive a Tesla car, it's good, but don't be proud. மோட்டர்வேல நின்றா ஃபோர்ட் தான் வரணும் தூக்கிட்டு போகிறது. If you're stuck in motorway, stolen motorway, Ford has to come to take you. நல்லா இருக்கிறீங்களா, வசதியா, நல்லது, பெருமை பாராட்டாதீங்க. If you're living well, it's good, don't be proud. வெரி டேஞ்சர். அது ஆபத்தானது. வெரி டேஞ்சர். ஆபத்தானது. தாழ்மையாக இருக்கணும். We must be humble. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். God is a good God. நாங்கள் தொடர்ச்சியாக பரிசுத்த ஆவியானவரை பற்றி நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். We're continuing to see about the Holy Spirit. ஆனால் இது 3வது வாரம். This is the 3rd week. நாங்கள் ஜூன் 8ஆம் தேதி வரைக்கும், அதாவது 6 hours prayer நாங்கள் செய்கிறது வரைக்கும் நாங்கள் பரிசுத்த ஆவியானவரை பற்றி தான் நாங்கள் படிக்க போகிறோம். So until the 8th of June, until we do that 6 hours of worship and prayer, we'll be seeing about the Holy Spirit. A journey with a Holy Spirit என்ற ஹெட்டிங்கில் நாங்கள் பார்க்குறோம். So it's the title of it is Journey with the Holy Spirit. இதுக்கு முதல் செய்திகளை கேட்காத நீங்கள் எங்களோட யூடியூப்பில் அல்லது ஃபேஸ்புக்கில் இருக்க போய் பாருங்கள். If you haven't heard the messages that we had done previously, you can go on our YouTube or Facebook page to see them. எல்லா எங்களுடைய யூடியூப் எங்களோட மெசேஜஸ் எல்லாம் worship எல்லாம் நாங்கள் யூடியூப்லையும் ஃபேஸ்புக்லையும் நாங்கள் போடுறோம். All of our messages, worship and everything is on our
YouTube and Facebook. க்ளீனாக இருக்குது, வீடியோவும் க்ளீன், சவுண்டும் க்ளீனாக இருக்குது. ப்ளீஸ் லிசன் பண்ணுங்க. Video and sound are very clear, so please listen to them. ஹல்லேலூயா. ஆகவே கேட்காத நீங்கள் அந்த 2 செய்திகளை போய் கேளுங்க. If you haven't heard those 2 messages, please listen to them. இன்றைய நாளில் நாங்கள் அடுத்த ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். So we'll see the next thing today. எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலர் 4வது அதிகாரம். Let's turn to the book of Acts, chapter 4. நாங்கள் வீட்டை போய் நீங்கள் முழு அதிகாரத்தை வாசிங்க, வெரி இன்ட்ரெஸ்டிங். ஆனால் இன்றைக்கு 6 நாங்கள் 13 வரைக்கும் வாசிப்போம். This whole chapter is very interesting, so you can read it at home. But today we're going to read from Acts chapter 4, verses 4 to 13. போன வாரம் பார்த்தோம், பரிசுத்தாவியானவர் வரும்போது நாங்கள் பலனடைந்து சாட்சிகளை இருப்போம் என்று நாங்கள் பார்த்தோம். Last week we saw that when we receive the Holy Spirit, we'll receive power and we'll be witnesses. சாட்சி சொல்றது நல்லது, ஆனால் சாட்சியாக இருக்கணும். It's good to share a testimony, but we have to be a testimony. நம்முடைய வாழ்க்கை பேசும். Our lives must speak. அதைத்தான் நாங்கள் லாஸ்ட் வீக் பார்த்தோம். This is what we saw last week. இன்றைக்கு நாங்கள் இந்த விஷயத்தை பார்க்க போகிறோம். We're going to see this. முதலாவது இங்கிலீஷில் நாங்கள் வாசிப்போம், 6வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரை. In English we'll read from verses 6 to 13. Acts chapter 4. With Annas the high priest and Caiaphas and John and Alexander and all who were of the high priestly family, and when they had set them in the midst, they inquired, "By what power or by what name did you do this?" Then Peter, filled with the Holy Spirit, said to them, "Rulers of the people and elders, if we are being examined today concerning the good deed done to a crippled man, by what means this man has been healed, let it be known to all of you and to all the people of Israel that by the name of Jesus Christ of Nazareth, whom you crucified, whom God raised from the dead, by him this man is standing before you well. This Jesus is the stone that was rejected by you, the builders, which has become the cornerstone. And there is a salvation in no one else, for there is no other name under heaven given among men by which we must be saved." Now, when they saw the boldness of Peter and John and perceived that they were uneducated common men, they were astonished, and they recognized that they had been with Jesus. Amen. தமிழில் வாசிப்போம். பிரதான ஆசாரியனாகிய அன்னாவும் காய்பாவும் யோவானும் அலெக்சாந்தரும் பிரதான ஆசாரியனுடைய குடும்பத்தார் யாவரும் எருசலேமிலே கூட்டம் கூடி அவர்களை நடுவே நிறுத்தி, நீங்கள் எந்த வல்லமையினாலே எந்த நாமத்தினாலே இதை செய்தீர்கள் என்று கேட்டார்கள். அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே, பிணியாளியா இருந்த இந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து எதினாலே இவன் ஆரோக்கியமானான் என்று நீங்கள் இன்று எங்களிடத்தில் விசாரித்து கேட்டால், உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோர்ந்து எழுப்பப்பட்டவருமாயிருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுது. வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானவர். அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறே ஒரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். ஆமென். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். Let's close our eyes and pray. தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி. Father, we thank you for this day. எங்களோட பேசுங்க ஆண்டவரே. Please speak to us, God. எங்களோட பேசுங்க.
Please speak to us. தகுதிப்படுத்துங்கப்பா. Make us worthy. இருக்கிற பிள்ளைகள் உங்களோட ஒரு படி கிட்ட சேரட்டும். Those who are here, let them come one step closer to you. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க பரிசுத்த ஆவியானவர் மாறாதவர்? பிள்ளைகள் யாரா கீபோர்ட் ப்ளே பண்ணுங்க. How many of you know that the Holy Spirit, He never changes? எத்தனை பேர் நம்புறீங்க How many of you know that? ஆவியானவர் மாற மாட்டார்? Holy Spirit, He never changes. அப்போஸ்தலர் நாட்கள்ல என்ன செய்தாரோ அதை இப்பவும் செய்வார். Whatever He did in the days of Acts, the apostles, He is doing the same thing nowadays. நம்புறீங்களா? Do we believe that? வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். The Bible says Jesus Christ is the same yesterday, today and forever. வெளியில யாராவது இருப்பீங்கன்னு சொன்னா உள்ள வந்து செய்தியை கேட்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். டோரையும் பூட்டி விட்டீங்கன்னா ஓகே. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். Jesus Christ is the same yesterday, today and forever. அதே போல ஆவியானவர் மாற மாட்டார். Likewise, the Holy Spirit, He does not change. எத்தனை பேர் நம்புறீங்க? How many of us believe that? மாற மாட்டார். He doesn't change. ஆண்டவர் மாற மாட்டார். Our God, He does not change. பக்கத்துல வாத சொல்லுங்க, ஆவியானவர் மாற மாட்டார். Turn to the person next to you and say, Holy Spirit will not change. பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர்களுக்குள்ள அவர் போய் அவர்களை நிறைத்ததினால் நிறைய விஷயங்கள் நடந்தது. When the Holy Spirit entered into the apostles and filled them, He did great things through them. என்ன நடக்குதுன்னு சொன்னா, What happens here? பரிசுத்த ஆவியானவரால் இவர்கள் பெந்தேகோஸ்தே நாள் நிரப்பப்பட்ட பிறகு, After they were filled with the Holy Spirit, they are after Pentecost, ஊழியங்கள் செய்கிறாங்க. they started ministering. அப்போ ஒரு நாளைக்கு இவங்க ஜெபாலயத்துக்கு வளமை போல ஜெபாலயத்துக்கு போறாங்க. So like as usual they go to the temple. அந்த முன்னுக்கு நீங்க வாசிங்கன்னா தெரியும். ஒரு ஆள் சப்பானியா பிறந்த ஒரு மனுஷன் இருக்கிறான். There was a crippled man from birth. அப்போ அவன் இவங்கள்ட்ட பிச்சை கேட்கிறான். And he asks for alms, begs. அப்போ பேதுருவும் யோவானும் என்ன செய்றாங்கன்னு சொன்னா, பிச்சை எங்கள்கிட்ட இல்லை, காசும் இல்லை, பொண்ணு இல்லை, ஒன்றும் இல்லை, இயேசுவின் எழும்பி நடன்னு சொல்லி அற்புதம் செய்கிறாங்க. What Peter and John does, they say, we don't have any alms. In the name of Jesus, rise up and walk, they say. இதை கேள்வி பண்ணி குழம்பிட்டாங்களே எல்லாரும். And when everyone hears this, they were in confusion. இதுல பாருங்க பெரிய லிஸ்ட் ஒன்று சொல்லியிருக்கு. There's a big list mentioned here. மறுநாளிலே ஜனங்களுடைய அதிகாரிகளும் மூப்பரும் வேதபாரகரும் பிரதான ஆசாரியன் அண்ணா காய்பா யோவானும் அலெக்சாந்தரும் பிரதான ஆசாரியர் குடும்பத்தை நிறைய பேர் கூட்டம் கூடிட்டாங்க. So from verse 5 and 6 you can see many gathered about this. ஆவியானவர் இந்த அப்போஸ்தலர்களை கொண்டு செய்த இந்த அற்புதத்தை கண்டனே குழம்பிட்டான். When the Holy Spirit did this miracle through the apostles, everyone was confused. பைத்தியம் பிடிச்சிட்டு வந்தது. They went crazy. விளங்குதா? இப்ப உங்களையும் என்னையும் கொண்டு ஆவியானவர் இதே வேலையை செய்வார். Now Holy Spirit can use you and me and do the same things. ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். He's already doing them. இது விளங்காதவங்களுக்கு பைத்தியம் பிடிக்கும். And for those who cannot understand this, they'll just go crazy. நடுவுல நீ வெச்சு கேள்வி கேக்குறானே. They'll just stand them in the middle and they ask questions. And they ask, how can you do this? இதை நீங்க எப்படி செய்தீங்க? How did you do this? எந்த வல்லமையினால செய்தீங்க? Through which power you did this? எந்த நாமத்தினால இதை செய்றீங்க? By which name you did this? நீங்க எப்படி ஊழியம் செய்யலாம்? How can you do ministry? யார் உங்களை அபிஷேகம் பண்ணது? Who has anointed you? எந்த பைபிள் காலேஜுக்கு போனது? Which Bible college did you go யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது? Who has given you this authority? Very simple. Holy Spirit. It's very simple. It's the Holy Spirit. மண்டை போட்டு குழப்ப கூடாது. We don't need to confuse ourselves. அருமையான தேவச்சனமே, நீங்க வேதத்தை நல்லா வாசிங்க. பெரிய ஒரு ரகசியத்தை சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்லி தரேன். Read the Bible well, dear children of God. I will tell you a great secret here. ஒரு மனுஷனுக்குள்ள ஆவியானவர் அவனை நிரப்புகிற பொழுது அவன் முதலாவது செய்கிற வேலை என்ன தெரியுமா? When the Holy Spirit fills a person, do you know what the first thing they do? இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுவான்.
first thing they will preach or they will speak about Jesus. பைபிள் காலேஜுக்கு போக தேவையில்ல. You don't need to go to Bible school. சம்பளம் கொடுத்து வேலைக்கு வைக்க தேவையில்ல பாஸ்டர் ஆயிரண்டு. No one need to pay you to be a pastor. ஒரு மனுஷன் ஆவியானவரால் நிரப்பப்படுகிற பொழுது முதலாவது இயேசு கிறிஸ்துவை குறித்து அவன் சொல்லுவான். When a person is filled with the Holy Spirit, they will speak about Jesus first. ஒரு மனுஷனை ஆவியானவர் நிரப்புகிற பொழுது அவனுடைய இருதயம் பொங்கும் ஆண்டவரை பற்றி சொல்லும்படியாக. When a person is filled with the Holy Spirit, his heart will be filled to speak about Jesus. இதுதான் முதலாவது நடக்கும். This is the first thing that will happen. உங்களுக்கு இன்னைக்கு சுவிசேஷ பாரம் வரலன்னு சொன்னா ஜெபம் பண்ணுங்க, ஆவியானவரே என்னை நிரப்புங்கன்னு சொல்லு. If you don't have the burden to share the gospel, you must pray and ask the Holy Spirit to fill you. பேதுருவும் யோவானும் அற்புதம் செய்றாங்க. Peter and John, they do a miracle. இது பின்னுக்கு வருகிற பாயிண்ட்ஸ்ல நாங்க நிறைய விஷயத்தை பார்க்க போறோம். And the points which are to follow, we'll see ஒரு பெரிய ஒரு மிஷன், பெரிய ஒரு அட்டாக், ஒரு அப்போஸ்தலர்கள் ஒரு பெரிதான ஒரு புரட்சி செய்றாங்க இந்த சமுதாயத்துல. So the apostles, they do a revolution in this place. ஆவியானவர் வந்த ரெவல்யூஷன் நடக்குது வச்சனமே. When the Holy Spirit comes, there will be a revolution. அரைச்சமாவே அரைக்கிறவர் ஆவியானவர் இல்ல. அரைச்சமாவை திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை செய்யறது ஆவியானவர் வேலை இல்ல. When we do the same things again and again, there is no Holy Spirit there. ஆவியானவர் புதிய காரியங்களை செய்வார். Holy Spirit will do new things. ஆவியானவர் புரட்சி செய்வார். Holy Spirit will do revolution. மனுஷனுடைய புத்திக்கு எட்டாத காரியங்களை ஆவியானவர் செய்வார். Holy Spirit will do new things that is beyond a human mind. வருஷம் ஆசாரியனா இருக்கிறார்கள் அந்த ஆலயத்துல. They are year after year, they are the high priests there. படிச்சி பைபிளை மண்டைக்குள்ள வச்சி பெரிய அறிவுசாலிகளா இருக்கிறார்கள். They have been educated with the Bible and they have Bible in their heads. பிரந்தத்துல இருந்த ஒரு சப்பானி ஆலய வாசல் இருக்கிறான். This crippled man from birth, he is seated in the entrance of the temple. அவர்களால் உதவி செய்ய முடியல தேவசனம். They couldn't help the children of God. ஆவியானவரால் நிரப்பப்பட்ட பேதுரு அவர்களை சுகமாக்குகிறார். But the person Peter, filled with the Holy Spirit, heals this man. Hallelujah. ஆவியானவர் வந்த அசைவு நடக்கும். When the Holy Spirit comes, there will be a move. தயவுசெய்து நான் நம்ம சர்ச் பிள்ளைகளுக்கு சொல்றேன். I will say this to our church members. உங்களுடைய நேச்சுரல் மூளையை வச்சு ஊழியத்தை தேவன ராஜ்யத்தை கால்குலேட் பண்ணிராங்க. Through your own natural mind, don't try to calculate ministry or the work of the Holy Spirit. இல்லங்க church ministry, worship, message, சர்ச்சில் நடக்கிற காரியங்கள் உங்களோட மண்டையை வச்சு யோசிக்கிறாங்க, குழம்பிடுவீங்க. Never think through your mind about worship, ministry, message, anything that happens in the church. You'll be மூளைக்கும் confused. ஊழியத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. There is no connection between your mind and ministry. அனுபவத்துக்கும் ஊழியத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. There is no connection between experience and ministry. நெஞ்சுக்குள்ள இருந்து வரணும். It has to come out of your heart. ஊழியம் நெஞ்சுக்குள்ள இருந்து வரணும். Ministry has to come out of your heart. விளங்குது? ஆவியானவர் இங்க இருந்து உங்களுக்கு கொண்டு வரணும். Holy Spirit has to bring it out of your heart. அப்பதான் ஊழியம் செய்யலாம், என்ன பிரச்சனை வந்தாலும். That's when you can do ministry, whatever happens. விளங்குதா? ஆவியானவரால் நிரப்பப்படணும். We have to be filled with the Holy Spirit. உட்கார்ந்திருந்தெல்லாம் யோசிக்கல பேதுருவும் யோவானும். Peter and John did not just sit idle and think. எல்லாம் தெரியுமென்ற மாதிரி காட்டிக்கொள்ளல. They didn't think they knew everything. பிச்சை கேட்டோன்னே பிச்சை கொடுக்கலன்னு சொன்னா என்ன நினைப்பான்னு சொல்லி யோசிக்கல. They didn't think he's asking for alms, if I don't give it, what will they think? They didn't think that. விளங்குதா? சில பேர் பிச்சை கொடுக்கிறது பிச்சை கொடுக்கணும்ன்ற ஒரு மனசுல கொடுக்கறல்ல. Some people give alms or help the beggars not because they want to give. நம்ம கொடுக்காட்டியே நம்மளை பற்றி என்ன நினைச்சிருவானோ அந்த ஒரு பெருமையெல்லாம் கொடுக்கணும் அநேகம் பேர். Most people give out of the thought, what will they think if I don't give? Out of that pride. கொடுக்குறீங்களா? உண்மையா உள்ளத்துல இருந்து கொடுங்க. Are you giving? Give it truly out of your heart. நம்மட பேர் வரணும்னு கொடுக்க கூடாது. Not because we want our names there. பேதுருவும் யோவானும் போனாங்க, அவங்க தங்களை பற்றி எந்த விதமான அவங்க யோசிக்கவே இல்லை. Peter and John went, but they did not think about themselves at all. எங்கள்ட்ட ஒண்ணுமே இல்லை, இயேசுவின் நாமம் மட்டும்தான் இருக்குது, அந்த நாமத்துல எழுந்து நடன்னு சொன்னாங்க. They said, we don't have anything, but we have the name of Jesus. Rise up and walk, they said. இன்றைக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்வார். God is doing miracles even today. தேவையுள்ள மக்களிடத்தில் ஆண்டவர் அற்புதம் செய்வார்.
For those who are in need, God is doing a miracle. தாகத்தோடு தேடுகிற ஜனங்கள் மத்தியிலே ஆண்டவர் அற்புதம் செய்வார். Those who are thirsty and seeking God, God will do a miracle. வாஞ்சையோடு இருக்கிற மக்கள் மத்தியிலே ஆண்டவர் அற்புதம் செய்வார். For those who desire God, God will do a miracle in their midst. தாழ்மையோடு ஆண்டவரை விசுவாசிக்கிற மக்கள் மத்தியிலே ஆண்டவர் அற்புதம் செய்வார். Those who are humble and believing in God, God will do them a miracle. இந்த பேதுரும் யோவானும் இவர்களை இந்த மனுஷன் எழுப்பி அற்புதம் செய்தோன்னு இவங்க குழம்பிட்டாங்க. So when Peter and John rose up this man and did a miracle, everyone was பைத்தியம் confused. புட்டிக்குது, நித்திரை வருதில்ல. They were so confused and sleepless. உட்கார்ந்து யோசிச்சோம் பாருங்க, ஒரு நாள் ஃபுல்லா அதில் வாட்சி பார்த்தீங்கன்னு சொன்னா ஈவினிங்ல அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, ஒரு நாள் ஃபுல்லா இரவுல வச்சிருக்கிறாங்க ஜெயில. They arrested them in the evening and they keep them in the prison for a whole day. உடிய படகம் அடுத்த நாள் அந்த நடுவில் நிப்பாட்டி வச்சு கேள்வி கேட்குறாங்க. They couldn't sleep the whole night. They bring them next day and ask questions. அவங்க பாருங்க, பியூட்டிஃபுல்லா இருக்கு பைபிள். It is nicely done. அவர்களை நடுவே நிறுத்தி நீங்கள் எந்த வல்லமையினால் எந்த நாமத்தினை இதை செய்கிறீர்கள் என்று கேட்டார்கள். Verse 7, and when they had set them in the midst, they inquired, by what power or by what name did you do this? அருமையான தேவச்சனம், நீங்கள் ஆண்டவருக்கு என்று சொல்லி ஏதாவது ஒரு சேவை செய்யணும்னு நினைக்கிற பொழுது உங்களுக்கு பிரச்சனை வரும். Dear children of God, if you are wanting to do any sort of serving for God, you will face problems. ஈஸியாக இந்த சமுதாயம் உங்களை அலோவ் பண்ணாது. This society will not allow you so easily. அவ்வளவு ஈஸியாக பிசாசு உங்களை அலோவ் பண்ண மாட்டான். Satan will not simply allow you. ஆண்டவருக்காக சேவை செய்ய நினைக்கிற போது போராட்டங்கள் வரும். When you want to serve God, you will face challenges. ஆண்டவர் சொல்றார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு வர கடவன் என்று சொல்றார். And Jesus says, if one wants to follow me, he must take up his cross and follow me, hate himself and follow me. ஆண்டவர் சொன்னார், உலகம் உங்களை பகைக்கும். Jesus said, this world will hate you. எனக்கு சீசனா இருக்கிற ஒருவன் தாயையாவது தகப்பனையாவது சகோதரனையாவது வீட்டையாவது அவனுடைய காணியையாவது விட்டு விட்டு வராவிட்டால் எனக்கு சீசனா இருக்க மாட்டான் என்று சொல்லுகின்றார். Jesus said, if one wants to follow me, be my disciple, he must leave his father, mother, his own belongings and properties and leave them and follow me. தேவனுடைய ராஜ்யத்துக்கு வேலை செய்ய வருகிறவங்க உங்களுக்கு எதிர்ப்புகள் வரும். When you come to work for the kingdom of God, you will face opposition. தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீங்கள் வேலை செய்ய வருகிற பொழுது உங்களுக்கு போராட்டங்கள் வரும். When you come to work for the kingdom of God, you will face challenges. தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீங்கள் வேலை செய்ய வருகிற பொழுது உங்களை பொய்யாய் குற்றம் சாட்டுவார்கள். When you come to work for the kingdom of God, they will blame you wrongly. தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீங்கள் வேலை செய்ய வருகிற பொழுது உங்கள் இருதயத்தை யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். When you come to work for the kingdom of God, no one will understand your heart. மனுஷனுடைய மூளையினாலே புரிந்து கொள்ளுகிற காரியம் அல்ல ஊழியம் தேவச்சனமே. Ministry is not something a human mind can comprehend. வேதம் சொல்லுகிறது, ஆவிக்குரியவன் ஆவிக்குரிய காரியங்களை நிதானித்து அறிகிறான். The Bible says the spiritual man understands the spiritual things. நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருக்காவிட்டால் உங்களுக்கு ஊழியம் பிழையாய் தெரியும். If you are not filled with the Holy Spirit, ministry will seem wrong to you. நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருக்காவிட்டால் இந்த இடத்துல நடக்கிற காரியங்கள் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆக இருக்கும். If you are not filled with the Holy Spirit, things that are happening here will confuse you. நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருக்காவிட்டால் இந்த இடத்துல ஆராதிக்கிற ஆராதனையில் உங்களுக்கு குழப்பமா இருக்கும். If you are not filled with the Holy Spirit, the worship that happens here will confuse you. பரிசுத்த ஆவியானவர் நாளே நடத்தப்படுகிற காரியங்கள் உங்களுக்கு புரியாது நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருக்காவிட்டால். If you are not filled with the Holy Spirit, the things which are done by the Holy Spirit, you will not understand. ஆனபடியால் பரிசுத்த ஆவியினால் நாங்கள் நிரப்பப்பட வேண்டும் தேவச்சனம். Therefore, be filled with the Holy Spirit. பேதுருவும் யோவானும் பரிசுத்த நிரப்பப்பட்ட பொழுது அற்புதம் செய்தார்கள், மற்றவர்களுக்கு அது குழப்பமாய் இருந்தது. When Peter and John was filled with the Holy Spirit, they did miracles and others got confused. எந்த வல்லமையால எந்த அதிகாரத்தினால 1008 கேள்விகள். Many questions, by which power, which name? 8வது வசனம், அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே, பிணியாளியாய் இருந்த இந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து எதினால் இவன் ஆரோக்கியமானான் என்று நீங்கள் எங்களிடத்தில் விசாரித்து கேட்டாலன்னு சொல்லி பதில் சொல்றாங்க.
Verse 8, then Peter, filled with the Holy Spirit, said to them, rulers of the people and elders, if we are being examined today concerning a good deed done to a crippled man, by what means this man has been healed? சொல்றாங்க, நீங்க சிலுவையிலே அடித்து கொன்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இதை செய்கிறோம். And they say, with the name of Jesus, who you crucified, we're doing these miracles. பரிசுத்த ஆவியானவர் நிறைகிற பொழுது ஒரு பதிலை இந்த பேதுரு கொடுக்கிறார். அதைத்தான் இன்னைக்கு நான் சொல்லி முடிக்க போறேன். This is what I want to share with you. When Peter was filled with the Holy Spirit, he answers them something. மனிதர்கள் வந்து மூப்பர்கள் தலைவர்கள் கேள்வி கேட்ட பொழுது முதலாவது பேதுரு பரிசுத்தால நிறைந்து பதில் சொல்லுகின்றார். When the elders and high priests come and ask questions, Peter, filled with the Holy Spirit, stands up and answers them. இன்னைக்கு நீங்க எப்படி பதில் சொல்றீங்க? Now, how are you answering? Do you speak the language of the Holy Spirit? பரிசுத்த ஆவியானோட அந்த பாஷையை நீங்கள் பேசுகிறீர்களா? அந்நிய பாஷையை நான் இந்த இடத்துல சொல்லல. I'm not talking about tongues here. The mind of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானோட சிந்தையை குறித்து பேசுகிறீர்கள். பரிசுத்த ஆவியானவர் நிறைந்து பேசுகிறீர்களா? Are you filled with the Holy Spirit and speaking? மாம்சத்தில் நிறைந்து கண்ட குப்பை எல்லாம் துப்புகிறீர்களா? Or are you filled with your flesh and spitting out all the dirty things? Are you using your mouth? உங்களுடைய வாய்களை எவ்விதமாய் பயன்படுத்துகிறீர்கள்? நாவை பற்றி இன்னொரு நாளைக்கு நாங்க தனியாக பார்ப்போம். We'll talk about tongue another day. இன்றைக்கு உங்களோட வாய் எப்படி யூஸ் பண்றீங்க? How are you using your mouth? தரக்குறைவான வார்த்தைகளை பேசுறீங்களா? Are you using low quality words? டபுள் மீனிங் வார்த்தை பேசுறீங்களா? Are you speaking double meaning words? சாபகரமான வார்த்தையை பேசுறீங்களா? Are you speaking cursive words? பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷன் நிறைக்கிற பொழுது வருகிற வார்த்தைகள் வித்தியாசமான வார்த்தைகளாய் வரும். When a person's filled with the Holy Spirit, his words will be different. பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷன் நிறைக்கப்படுகிற பொழுது பேசுகிற வார்த்தைகள் இனிமையான வார்த்தைகளாய் வரும். When a person's filled with the Holy Spirit, his words will be sweet words. பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷன் நிறைக்கிற பொழுது வார்த்தைகள் கிருபை பொருந்தின வார்த்தைகளாய் வரும். When the Holy Spirit fills a person, his word or her words will be gracious words. பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷன் நிறைக்கப்படுகிற பொழுது உங்களுடைய வார்த்தைகள் மற்றவருடைய காயங்களை கட்டும். When a person's filled with the Holy Spirit, your words will heal others. வார்த்தையினாலே இன்று எத்தனை பேரை கொலை செய்து கொண்டிருக்கிறோம்? With our words, how many people are we killing? ஃபேமிலியா இருக்கலாம், ஹஸ்பண்ட் வைஃப் பிள்ளைகளா இருக்கலாம். Could be family, husband, wife, or your children. உங்களோட வாய் எப்படி யூஸ் பண்றீங்க? How are you using your mouth? பரிசுத்த ஆவியானவர் நிறைந்து பேசுறீர்களா? Are you filled with the Holy Spirit and speaking? அதாவது எந்த நேரமும் ஆவியில நிறைந்து சொன்னா நீ அந்நிய பாஷையில பேசி கைகளை நடுங்கிறத நான் சொல்லல. I'm not talking about speaking in tongues or shaking hands. ஸ்டாண்டர்டா பேசுங்க, தரமான வார்த்தையா பேசுறீங்க. Speak good quality words. ஆவியானவர் நிறைந்த பொழுது பேதுரு பதில் சொல்லுகிறார். Peter was filled with the Holy Spirit and he speaks. இரண்டாவது தைரியமாய் பேசுகிறார். Secondly, he speaks with boldness. நின்றவர்கள் எல்லாம் வந்து பெரிய பெரிய தலைவர்கள். Those who were standing there, they were great leaders. பயப்படல, ஜால்ரா அடிக்கல. He did not go with them or fear them. யார் வந்தாலும் உண்மையை சத்தியத்தை பேசணும். No matter who comes, he spoke the truth. நாங்க திரும்ப நம்ம சொல்ற காரியம், never compromise. This is something that we continually say. தைரியமா We shouldn't பேசணும். compromise. தைரியமா பேசணும் தேவஜனமே. The children of God, we must speak boldly. தைரியமா பேசணும். We must speak boldly. தைரியமா பேசணும். We must speak boldly. ஒளிக்க கூடாது, மாத்த கூடாது, ட்விஸ்ட் பண்ண கூடாது வார்த்தையை. We must not hide, change or twist our words. தைரியமா பேசுறாங்க. நீங்க அடிச்சு கொலை செய்த இயேசுவின் நாமத்தினால. And they say, by the name of Jesus whom you crucified. தைரியமாய் பேசினார்கள். ஆவியானவர் வரும்போது ஒரு மனுஷனுக்குள்ளே பலன், தைரியம் வரும். When someone is filled with the Holy Spirit, they will receive power and boldness. பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட முன்பதாக பேதுரு ஒரு சாதாரணமான வேலைக்காரிக்கே அவர் போய் சொல்லி ஆண்டவரை மறுதலித்தார். Before the Holy Spirit filled Peter,
even to a simple servant, he feared her and lied. ஒரு 10-15 பேருக்கு முன்பதாகவே அவருக்கு இயேசுவை பற்றி சாட்சி கொடுக்க முடியல. Even among about 10 or 15 people, he wasn't able to testify. ஆனா பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட பொழுது 3000 பேருக்கு முன்பதாக 5000 பேருக்கு முன்பதாக தலைவர்களுக்கு முன்பதாக தைரியமாய் பேசினார் பேதுரு. But when he was filled with the Holy Spirit, among the 3,000, 5,000, even among the high leaders, Peter spoke. தைரியமா பேசணும். We must speak boldly. தைரியமா பேசணும். We must speak boldly. தைரியமா பேசணும். We must speak boldly. ஹல்லேலூயா. பயப்படக்கூடாத வசனமே. We must never fear, dear children of இயேசுப்பா God. சொல்றார், ஆத்துமாவை அழிக்க வல்லவருக்கு மாத்திரம் தான் நீங்க பயப்படணும். Jesus says we must only fear those who can kill our soul. மனுஷனால ஒன்றும் செய்ய முடியாது. Man cannot do anything. சரீரத்தை தான் கொல்ல முடியும் ஒரு மனுஷன். Man can only kill the physical body. நான் அடிக்கடி சொல்லுவேன், சர்ச்சிலேயும் சேராவோடையும் அடிக்கடி ஒரு காரியத்தை சொல்லுவேன். This is something I say to church and Sarah. எங்கட கண்ணை புடுங்கலாம், தரிசனத்தை புடுங்க முடியாது. They can pluck out our eyes but not the vision. எங்களை நோகடிக்கலாம், சோர்வடைய பண்ணலாம், அவமானப்படுத்தலாம், தரிசனத்தை மாற்ற முடியாது. They can hurt and wound us, but they cannot pluck out the vision that God has given. ஹல்லேலூயா. Thank you, God. தைரியமா பேசணும். Speak boldly. அடுத்தது மூன்றாவது விஷயம், இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் பேசுகிறார்கள். They only speak of Jesus. முதலாவது பரிசுத்தாவினால் நிறைந்து பேசுகிறார்கள். Firstly, they filled with the Holy Spirit and speak. இரண்டாவது தைரியமாய் பேசுகிறார்கள். Secondly, they speak with boldness. அடுத்தது இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் பேசுகிறார்கள். Thirdly, they only speak about Jesus. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் பேசுகிறார்கள். They only spoke of Jesus. இப்படி பேசி முடிச்ச பிறகு என்ன நடக்குது? And what happens after they speak? சொல்றாங்க, பேதுருவும் யோவானும் 13வது வசனத்தை பாருங்க, இதோட முடிக்கிறோம். Please see verse 13. பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். Now when they saw the boldness of Peter and John, and they perceived that they were uneducated common men, they were astonished, and they recognized that they had been with Jesus. ஸ்கூலுக்கு போகல, பேதுரு ஸ்கூலுக்கு போகல, படிப்பறிவில்லாதவர்கள். Peter did not go to school, he was uneducated. தேவச்சனமே, உங்களுக்கு தெரியுமா, மீன் பிடிக்கிற கலிலேயர்கள் வந்து முரடர்களாக இருப்பார்களா? The children of God, the Galileans, they were rough men. Rough and angry-ஆன bad words யூஸ் பண்ற ஒரு கல்ச்சர் தான் அந்த கலிலேயர்களுடைய கல்ச்சர். Their culture of the Galileans were they used bad words. They were just rude and rough fishermen using hard words. அவர்கள் மீன் பிடிக்கிறவர்கள் கடினமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள். டஃப்பான வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. They use rough and tough words. ஆனா படிப்பறிவில் அறியாதவர்களும் பேதைமுள்ளவர்களும் இருக்கிறார்கள் என்று அவர்கள் கண்டு, they noticed that they were uneducated common men. ஆச்சரியப்படுறாங்க, எப்படிடா பேதுரு இப்படி பேசுறான்? They were surprised to see how Peter spoke. நாம பேசக்குள்ள நம்மள மக்கள் இயேசுவை பார்க்கறாங்களா? Now when we speak today, do people see Jesus? இப்போ நீங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸோட வெளியில ஒரு கேங்கோட போனீங்கன்னா அந்த கேங்குக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்கும். Now if you go with a group of friends or a gang, they have a slang, they have a language. அந்த லாங்குவேஜை வந்து சர்ச்சுக்குள்ள பேசக்கூடாது. And you can't speak that language in the church. சில பேர் வேலையில ஒரு லாங்குவேஜ் பேசுவாங்க. Some people speak a different language in the workplace. இங்கிலீஷ் தமிழ சொல்லல, லாங்குவேஜ். I'm not talking about the language Tamil. Standard. வேலையில ஒரு லாங்குவேஜ், வீட்டில் ஒரு லாங்குவேஜ், சர்ச்சுக்குள்ள ஒரு லாங்குவேஜ். There's a slang at work, church and at home. சில பிள்ளைகள் வந்து ஃப்ரெண்ட்ஸோட பேசுற மாதிரி அம்மா அப்பாவோட பேசுவாங்க. Some children speak to the parents how they would speak to their friends. சொல்ற மாதிரியே பாருங்க, உங்க அம்மா அப்பான்றத மண்டைக்குள்ள வச்சிருக்கணும். You need to remember that your parents. ஃப்ரெண்ட்ஸோட பேசுற மாதிரி அம்மா அப்பாவோட பேச முடியாது. Not allowed. You can't talk to your parents the way you speak to your friends. It's not allowed. ஹஸ்பண்ட் வைஃபோட பேசுறதுக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்கு. There's a language that you speak with your husband and wife.
Speak your love language. உங்களுடைய அன்பின் பாஷையை பேசு. என்ன குறைஞ்சி போகுது? வடிவா பேசுங்களேன். What are you going to lose? Speak nicely. இருந்திருந்தோட ஐ லவ் யூன்னு சொல்லுங்களேன். என்ன குறைய போகுது? You must say I love you to them once in a while. எப்போ பார்த்தாலும் நினைக்கிறது. Always you look so rough. நீ வடிவா இருக்கிறான்னு சொல்லுங்க. Tell them that they look beautiful. என்ன குறைய போகுது? What are you going to lose? ஏன் இவ்வளவு ஸ்டிஃபா இருக்கிறனாங்க? Why are we so stiff? வைஃபை பார்த்து ஹஸ்பண்டை பார்த்து நல்ல விஷயங்களை பேசுங்க. Speak good things to your wife and your husband. ரெஸ்பெக்டா பேசுங்க. Speak with respect. ரெஸ்பெக்டா பேசணும். Speak with respect. பிள்ளைகளோட ரெஸ்பெக்டா பேசணும் அம்மா அப்பா. Parents, speak respectfully with your children. பிள்ளைகள் பேரண்ட்ஸோட ரெஸ்பெக்டா பேசணும். And parents, children must speak respectfully. வெளியில இருந்து ஒரு ஆள் கேட்கும்போது when someone else hears you from outside, something different உங்களோட லாங்குவேஜ்ல உங்களோட கம்யூனிகேஷன் டிஃபரண்டா இருக்குன்னு மக்கள் சொல்லணும். and people need to see the difference in your communication. ட்ரை பண்ணுங்க. Try this. குப்பையா பேசக்கூடாது. Don't speak rubbish. பாருங்க, பேதைமை உள்ளவர்களும் பள்ளிக்கு போகாதாக்கள், ஸ்கூலுக்கு போகல, பேதுரு யோவான், பேதைமை உள்ளவர்களும் படிப்பறிவுள்ளார்னு கண்டு ஆச்சரியப்படுறாங்க. Peter and John were uneducated common men. They were astonished. அது மட்டும் இல்லை, இயேசுவோட இருந்தவங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க. And they recognized that they were with Jesus. இன்றைக்கு நம்ம பேசக்குள்ள யாராவது ஒட்டு கேட்டா, இப்போ ரெக்கார்ட் எல்லாம் பண்றாங்க, போன கைக்குள்ள கவனம் வைங்க. If when we speak, if somebody hears, some people even record our conversations now. பெரிய பிரச்சனை. It's a big problem. அதால எப்பவுமே ஆவியானவர் நிறைந்து சரியா பேசணும்னா பயப்பட தேவையில்லை. Therefore, if we are always filled with the Holy Spirit and speak the right thing, then we don't need to worry. சில பேர் போன் கால் பண்ணி எங்களுக்கு ஓன் பண்ணப்பட்டோம். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நினைக்கிறேன். Some of you might have the experience that your phone would be on. நீங்க கதைக்கிறது, காருக்குள்ள கதைக்கிற, வீட்டுல கதைக்கிற எல்லாரும் கேட்டுக்கொண்டிருப்பாங்க. Another person would hear everything that you're speaking in the car, in the house. சில பேர் உங்களுக்கு தெரியாமலே லாஸ்ட் காலுக்கு வந்தாலும் அடிபட்டு நீங்க காய்ச்சி கொண்டிருப்பீங்க. Without you knowing, the last call would be dialed and you'll just be speaking. அப்படி நிறைய கால் வந்திருக்கு நமக்கு. And we had many calls like this. கேட்டு திருக்க கூடாது, குப்பை வேலை கட் பண்ணணும். We must not listen to these things. Please. We must cut the calls. சில பேர் என்ன கேட்கலான்னு கேட்டு இருக்கிறது. Some people just hear what they're speaking. டிஸ்கஸ்டிங். It's disgusting. உடனே கட் பண்ணணும். We must cut the சில பேர் கால் அடி ஆன் ஸ்பீக்கர்ல போட்டு கதைப்பாங்க, இன்னொரு ஆளுக்கு சொல்லாம. Without telling someone else, people would call you, put you on loudspeaker and speak to you. நீங்கள் நான் கதைப்போம், அந்த இடத்துல இன்னொரு ஆள் ஸ்பீக்கர்ல கேட்டு கொண்டிருப்பாங்க. டிஸ்கஸ்டிங். You and me would be talking and other people would be listening to this conversation. That's not right. It's just disgusting. ப்ளீஸ், நம்மளை சபைக்குள்ள இதெல்லாம் செய்றாங்க. Our church members, please don't do these things. டீசெண்டா இருக்கணும். We must be decent. மற்றவங்கள பெட்ரூம் எட்டி பார்க்குற மாதிரி. It's like looking into somebody else's bedroom. ப்ளீஸ், மற்றவங்கள இப்படி செஞ்சாலும் பரவாயில்ல, நீங்க மேக் ஷூர் பண்ணுங்க நான் இப்படி செய்யக்கூடாது. No matter what other people do, we must make sure that we are not doing this. நாம பேசுறது ஒரு ஆள் வெளியில இருந்து கேட்டா எப்படி இருக்கும், கவனமா பேசுங்க. சொல்ல முடியுமா இவர் ஆவியானவரால் நிறைந்த ஒரு மனுஷன் என்று? If somebody hears that conversation from the outside, will they recognize that you're filled with the Holy Spirit? அவங்க ஏசப்பான பிள்ளைகள்னு சொல்ல முடியுமா நம்மளோட கான்வர்சேஷனை பார்க்கும்போது? When they hear our conversation, will they be able to recognize that we are the children of God? ஆண்டவரோட பிள்ளைகளுக்கு பெரிய பிரச்சனை ஒர்க் பிளேஸ். ஏன்னா ஒர்க் பிளேஸ்ல நிறைய பேர் இருப்பாங்க. For the children of God, workplace is a big problem because we mingle with many people. ஸ்கூல், யூனிவர்சிட்டில பெரிய சேலஞ்சிங் உங்களுக்கு. It's a challenge in the schools and universities. அவங்களோட ஸ்லாங்கை நீங்க யூஸ் பண்ண முடியாது. You can't copy their slang. Let them see Jesus in you. அவர்கள் இயேசுவை உங்களிலே காணட்டும். அவங்களுக்கு காப்பி பண்ணிராதீங்க ப்ளீஸ். Please don't copy them. ஒரு உதாரணத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். I'll tell you an example and finish. எங்களோட ஒர்க் பிளேஸ்ல ஒரு மெயின்டெனன்ஸ் மேன் இருக்கிறார். There was a maintenance man in our workplace. நான் ஒரு போட்டோவை காட்டினேன், சும்மா ஃபேமிலி போட்டோ ஒன்று காட்டினேன். He showed a family picture. அவர் ஒரு தகாத ஒரு வார்த்தையை சொல்லிட்டார், யோகா சொல்றாரு என்னோட. He was joking and used an unnecessary word. அப்போ நான் சைலண்ட் ஆயிட்டேன். I just kept quiet. அவ்வளவுதான். I just kept quiet. ஒரு 1 hour கூட இல்லை, எனக்கு மெசேஜ் அனுப்புறாரு. Not even an hour passed, he's messaging me.
சொல்கிறேன், உங்களோட நான் இப்படி கதைச்சிருக்க கூடாது. He's saying, I shouldn't have spoke like this with you. ஐம் வெரி சாரி. He's saying, I'm sorry. அவர் என்னோட வயசுக்கு முன்னால் And he's much older than me. அப்படி அவங்க விளங்கணும். நான் ஒன்றும் சொல்லலை, நீ ஏன் இப்படி கதைச்சா, சண்டை பிடிக்கலை. She's kept quiet. டெக்ஸ்ட் மெசேஜ் வந்துச்சு. I just kept quiet. I didn't ask him why he spoke like that, but the text message came. நம்ம யாருன்றது மக்கள் அறியட்டும் தேவச்சனம். எழுந்திருந்த Let other people see who we are, dear children of God. Hallelujah. Thank you, Jesus. Oh, hallelujah. இன்னைக்கு நம்ம பேசுகிற பேச்சுக்கள் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துது. அதுதான் என்னுடைய செய்தி. Through our speech, through our talking, can people see Jesus? சிம்பிள். நீ வீட்டுக்கு போகும் முதல் இதை மட்டும் எடுத்துட்டு போங்க. As you go home today, just take this home. என்னுடைய பேச்சு இயேசப்பா வெளிப்படுத்துதா? Is my speech reflecting Jesus? அதுக்கு தான் ஆவியானவர் நமக்கு வேணும். This is why we need the Holy Spirit. ஆவியானவரால் நாங்கள் நிறைந்து பேசுகிற பொழுது இயேசுப்பாவை வெளிப்படுத்துவோம். When we are filled with the Holy Spirit and speak, we will be reflecting Jesus. என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர்க்காய் மாற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர்க்காய் மாற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பர் இயேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. அன்பர் இயேசு ராஜனுக்கே. ஆவியான இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடம் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். வாயின் வார்த்தை எல்லாம் பிறர்க்காய் மாற்ற வேண்டும். என்